வணக்கம். இது ஒரு விடியல் தரும் வெண்ணிலாவின் வாங்க கொஞ்சம் பேசுவோம். சமீபத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய நினைவு நாள் வந்து அந்த நினைவு நாளில் நம்ம அண்ணன் சீமா அண்ணன் பேரறிஞர் அண்ணா அவர்களை பாராட்டி பேசியிருக்காரு. என்ன தகுதி இருக்குது இந்த சீமானுக்கு பேரறிஞர் அண்ணாவை பாராட்டுறதுக்கும் பேசுகிறதுக்கும் என்ன யோக்கியதை இருக்குது? கொஞ்சம் கூட வெக்கமாக இல்லை? ஏன்னா நேற்று என்ன சொன்னார்? திராவிடம்லாம் திருடன் சொன்னார். யார்? பேரறிஞர் அண்ணா, திராவிட தலைவன் பேரறிஞர் அண்ணா. அதோடு மட்டுமல்ல, இன்னும் ஒரு கருத்தையும் பதிவு பண்ணியிருக்காரு. பெரியார்கிட்டருந்து பிரிஞ்சு வந்து கட்சி ஆரம்பித்து முதல்வர் ஆனார். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை, அதை நாங்கள் மறுக்கலை. அதுக்கு பிறகு நடந்த இறுதியில் அதுக்கு பிறகு என்ன நடந்த வரலாற்றையும் சொல்லியிருக்குன்னு. இப்போ என்ன மாதிரி சாதாரண ஒரு குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய எந்த பக்கபலமும் இல்லாமல் இருக்கக்கூடிய என்னை போன்ற நபர்களுக்கு தெரிந்த வரலாற்று பதிவை கூட ஒரு மாநில தலைவர்னு சொல்லக்கூடிய இவருக்கு இல்லைங்கிறத நினைக்கும் போது ரொம்ப வெக்கமாக இருக்குது. பாக்கி உள்ள அந்த வரலாற்று பதிவை நான் சொல்கிறேன். தந்தை பெரியார் அவர்கள் அந்த தேர்தலில் காமராஜரை ஆதரிக்கிறார். அப்போது கடுமையாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்த்து தான் காமராஜரை ஆதரிக்கிறார். ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறுது. வெற்றி செய்தி வந்த உடனே பேரறிஞர் அண்ணா அவர்கள் என்ன செஞ்சார்னா, தன்னோட இருந்த நாவலர், முத்தமிழ் அறிஞர் கலைஞர், பேராசிரியர் போன்ற தலைவர்கள்லாம் அழைச்சிக்கிட்டு வாகனத்தில் உடனே திருச்சிக்கு போகிறார். வாகனம் திருச்சிக்கு போகுது. திருச்சிக்கு போனோன்னா உடனே தந்தை பெரியாரை அந்த பேரறிஞர் அண்ணா மற்றவர்கள்லாம் சந்தித்து, இது உங்களுடைய ஆட்சி, எங்களை வாழ்த்துங்கன்னு சொல்லி வாழ்த்து பெறாங்க. தந்தை பெரியார் அவர்களும் வாழ்த்துறாரு. உடனடியாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் என்ன செஞ்சார் தெரியுங்களா? ஏதோ கடமைக்காக வாழ்த்து பெற்றுட்டு வந்தோன்னு இல்லாமல் தந்தை பெரியார் அவர்கள் பல்வேறு கூட்டங்களிலும் மாநாடுகளிலும் சுயமரியாதை திருமணத்தை பற்றி பேசிய அந்த சுயமரியாதை திருமணத்தை பல மேடைகள் நடத்தி வைத்த அந்த திருமணத்தை பற்றி தந்தை பேரறிஞர் அண்ணா அவர்கள் தன்னுடைய சட்டமன்றத்தில் சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக்குறாரு. அதுக்கு முன்னாடி அது சட்டமாகலை, அதுக்கு பிறகு தான் அது சட்டமாகுது. அதோடு மட்டுமல்ல, பேரறிஞர் அண்ணா அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா? முதல்வராக இருந்தபோது, நான் கண்டதும் கொண்டதும் ஒரே தலைவர் தந்தை பெரியார் தான் சொன்னார். அதோடு மட்டும் இல்லை, நான் தந்தை பெரியாரோட பயணித்த காலம்தான் எனக்கு ஒரு வசந்த காலம்னு சொன்னார். அதோடு இல்லை, தந்தை பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் இருந்த உறவு இருக்கிறதே மிக நெருக்கமான உறவு. பேரறிஞர் அண்ணா அவருக்கு உடல்நிலை சரியில்லை. உடனடியாக அமெரிக்கா செல்ல வேண்டிய சூழ்நிலை. வாகனத்தில் ஏற்றப்பட்டு விமான நிலையம் போகிறது வண்டி, பேரறிஞர் அண்ணாவை அழைத்து கொண்டு. அப்போது இந்த தகவல் தாமதமாக, அப்போ தந்தை பெரியாருக்கு இறுதி கட்டம், ரொம்ப வயதான கட்டம் சூழ்நிலை. இறுதி கட்டத்திலே அந்த தகவலை சொல்லுகிறார்கள். அவர் உடனே ஏன் இன்னும் முன்னாடியே சொல்லவில்லை என்று சொல்லி உடனடியாக நான் அண்ணாவை பார்க்க வேண்டும் என்று துடித்து அந்த பெரியாரை அவர்களை ஒரு வாகனத்தில் ஏற்றுக்கொண்டு செல்கிறார்கள். அண்ணா விமான நிலையத்துக்கு வருவதற்கு முன் தந்தை பெரியார் அந்த வயதான காலத்தில் வந்துவிட்டார். அதை வந்துவிட்ட பிறகு கொஞ்சம் சில நொடிகளிலே பேரறிஞர் அண்ணா வாகனம் வருகிறது. பார்த்துவிட்டு ரொம்ப கவலைப்படுகிறார். ஐயாவிட்ட ஏன் சொன்னீங்க, இந்த வயதான காலத்தில் ஏன் சொன்னீங்கிறார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவ்வளவு உருக்கமாக ஐயா மீது வைத்திருந்த அன்பை வெளிப்படுத்துகிறார். இந்த நேரத்தில் ஏன் சொன்னீங்க என்று தந்தை பெரியாரோ கண்கலங்குகிறார். தன்னுடைய அண்ணா இந்த அளவுக்கு ஆளாக்கப்பட்டு போகிறாரே என்று. இந்த வரலாறெல்லாம் நிறைய இருக்கிறது. சீமானுக்கு சொல்லுங்கள். ஏதோ இது உளறல் அல்ல, வரலாறு. உளறிக்கொண்டே எவ்வளோ நாளைக்கு காலம் தள்ள போகிறார் சீமான். நன்றி, வணக்கம்.